கடகம் ராசி. ஸோ கடகம் வந்து எல்லாரும் கேட்ட விஷயங்கள். அஷ்டம சனி, அஷ்டம சனி. நானும் நெறைய சொல்லிட்டேன். ஏன்னா ராசிக்கே அஷ்டம சனி வந்தாலும், குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன காட்டு காட்டாம போகாது. சில பேருக்கு பெருசாவே காட்டியிருக்கு. இப்போ கடகத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கடகம் வந்து சந்திரனுடைய ராசி. பொதுவாவே சந்திரன் தான் எல்லாருடைய மனசு. நமக்கு சந்திரன் எங்க இருக்கோ, நம்ம மனசு அப்படி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியான, குண ரீதியான வேறுபாடுகள் ஏன் வருதுன்னா, அவங்கவங்க ராசிகள பொறுத்து அவங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். இப்போ கடக ராசி. மனசு, மனசு சார்ந்த விஷயங்கள், அதில உள்ள ஆசைகள், அதில உள்ள எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் ஒரு மாரி ஆள நசுக்கி, குழப்பி ஏதோ பண்ணியிருந்ததுன்னா, இப்போ அதிலேருந்து கொஞ்சம் இந்த சனி விலக விலக ஓரளவுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ராசிக்கே உண்டு. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மனசையாவது மன நிம்மதி, மனக்குழப்பம் இல்லாம இருக்கிறது, அந்த ஒரு பலனையாவது குடுக்கும். இது கடகத்துக்கு உண்டு. சரி இப்போ தடங்கல் போயிடுச்சு. நல்லது நடக்கிறது உங்க கையில இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். 9ல சனி வந்து அதிர்ஷ்டத்த கொண்டு வந்துருவாரா? அத கொண்டு வந்துருவாரா? இத கொண்டு வந்துருவாரா? அப்படிலாம் அவரு வந்து புல் பண்ணிலாம் கொண்டு வர மாட்டாரு. நான் விலகிடுறேன் அப்படின்னு விலகிட்டாரு. இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்க போறோம்னா, எந்த லக்னத்த சேர்ந்திருந்தா, கொஞ்சம் அது இன்னும் பெட்டரா இருக்கும். கடகராசி ஓகே. பட் நம்ம எந்த லக்னத்த சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுல கடகத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நெறைய பேர் பூச நட்சத்திரத்துல இருப்பாங்க. பூசம் அதிகம் பேர். ஸோ புனர்பூசம், பூசம் ஆயில்யம். புனர்பூசத்துல பிறந்தீங்கன்னா, நீங்க எப்படியும் 20, 25க்குள்ள சனி தசை முடிஞ்சிரும். பூசம்ல பிறந்தீங்கன்னா, பிறக்கும்போதே சனி தசை. அது சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 17, சில பேருக்கு 19. ஆயில்யம்ல பிறந்தா சனி தசையே கிடையாது உங்களுக்கு. அதோட 100வது வயசுல வரும். தோராயமா சொல்றேன். அப்போ உங்களுக்கு வந்து சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ரொம்ப யங் ஏஜ்லயே முடியுது. சப்போஸ் நீங்க 20ய கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் சனி தசை இருக்கிற வாய்ப்பு குறைவு தான். இப்படி இருந்தா ரொம்ப பார்டர்ல எங்கனா கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் இருக்கும். 30லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, சனி தசை மோஸ்ட்லி இருக்காது. கடகராசிய பொறுத்தவரைக்கும். எல்லாரும் சுக்கிர தசை, புதன் தசை, சுக்கிரன் அந்த ரேஞ்சில போயிடுவீங்க. சூரிய தசைன்னு போயிடுவீங்க. 50, 60லாம் போகும்போது சூரியன் சந்திரன்ல இருக்கும். அப்போ சனியுடைய தாக்கம் வந்து திசையில பெருசா இல்லை. அதனால தான் கடகராசிய பொறுத்தவரைக்கும் எப்பல்லாம் சனி பாதிப்பு வருதோ, அப்பல்லாம் அவங்களுக்கு வந்து மினிமமா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா, அவங்க அந்த ஏஜ கடந்திருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி இத புரிஞ்சுக்க போறோம்னா, ராசி கடகங்க. அஷ்டம சனி விலகுது. என்ன செய்ய போறாரு? உங்க லக்னம் என்ன? அத என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? உங்க லக்னம் இந்த சமயத்துக்கு, இந்த இந்த இப்ப உள்ள இந்த டிரான்சிஷனுக்கு பெஸ்ட் ரிஷபமா இருக்கா? லக்னம் ரிஷபமா இருக்கா? லக்னம் துலாமா இருக்கா? கடக ராசிக்கு ரிஷபம் அண்ட் துலாம் லக்னத்தில பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிரான்சிட் வந்து உண்மையிலேயே ஃபேவர் தானே! உங்க லக்னத்துக்கு 11 இந்த பக்கம் 6 சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல இது. பெஸ்ட் காம்பினேஷன். மகர லக்னமா இருக்கா? கடகம் ராசி, மகரம் லக்னம் இருக்கா உங்களுது? செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நல்ல காம்பினேஷன் அது. மத்ததெல்லாம் நம்ம அப்படியே இந்த கடகத்தோட ஒப்பிடும்போது, விருச்சிக லக்னம் அப்படின்னு வந்தீங்கன்னா, பரவால்ல ஓரளவுக்கு பரவால்ல. சப்போர்ட் பண்ணும். இந்த அஷ்டம சனி விலகுற நேரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஒரு நல்ல ரிசல்ட்ட குடுக்கும்.